ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 484வது திருநாமம். 484வது திருநாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகஸ்ராம் சவே நமக. களி என்ற அசுரன் சிவனை குறித்து கடும் தவம் புரிந்தான். அவனுக்கு பரமசிவன் காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு வைரம் பாய்ந்த உடல் என்னும்படி வலிமை மிக்க உடல் கட்டமைப்பு வேண்டும். திருமால் என்னை கொல்லக்கூடாது என்று 2 வரங்களை கேட்டான் களி. சரி என்று வழங்கிவிட்டார் சிவன். வரங்களை பெற்று அதனால் கர்வம் அடைந்த களி பார்வதியிடம் அபச்சாரப்பட்டு விட்டார். என் கணவர் தந்த வரங்களை பயன்படுத்தி கொண்டு என்னிடமே தவறிழைக்க பார்க்கிறாயா? நீ இடுப்புக்கு மேல் வஜ்ரம் பாய்ந்த உடம்போடு இருந்தாலும் இடுப்புக்கு கீழே வலிமையற்றவனாக ஆகிவிடுவாய் என்று சபித்து விட்டாள் பார்வதி. பரமசிவனுடைய வரத்தையும் பார்வதியின் சாபத்தையும் ஒருங்கே பெற்றுக்கொண்டு பூமியில் வந்து பிறவி எடுத்தான் களி அசுரன். அவன்தான் துரியோதனன். இது வியாச பாரதத்தில் வன பர்வதத்தில் கோஷ யாத்ரா உப பர்வத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ரகசியத்தை இளம் வயதில் அறிந்து கொண்ட துரியோதனன் கதாயுத்தம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஏனெனில் கதாயுத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது என்ற விதி உள்ளது. மற்ற போர் முறைகளில் இடுப்புக்கு கீழே தாக்கப்பட்டால் உடனே துரியோதனன் அழிந்து விடுவான். எனவே தன்னை காத்து கொள்ள கதாயுத்தம் மட்டுமே புரிய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான் அவன். எந்த பலராமனிடம் பீமன் கதாயுத்தம் பயின்றானோ அதே பலராமனிடம் கதாயுத்தம் கற்றான் துரியோதனன். அதன் விளைவாகவே கர்வம் தலைக்கு ஏறி பாண்டவர்களை சூதுக்கு அழைத்து திரௌபதியை அவமானப்படுத்தி பல கொடுமைகள் செய்தான். அவமானப்பட்ட திரௌபதி, எந்த தொடையில் வந்து என்னை அமரச் சொன்னாயோ அந்த தொடையை போரில் பீமன் தனது கதையால் அடித்து பிளப்பான் என்று சபதம் செய்தாள். நான் அவ்வாறே செய்வேன் என்று பீமனும் சபதம் செய்தான். ஆனால் கதாயுத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடிக்கவே முடியாதே, எப்படி தொடையில் அடிப்பது? இந்த சபதமே தவறான சபதமாகும். ஆனாலும் தனது பக்தர்கள் செய்த சபதத்தை நியாயப்படுத்த விளைத்தான் கண்ணன். அதனால் மைத்ரேய முனிவரை துரியோதனிடம் அனுப்பி அவனுக்கு அறிவுரை வழங்க வைத்தான். பங்காளிகளை பகைத்து கொள்ளாமல் உரிய பங்கை அவர்களுக்கு தருமாறு மைத்ரேய முனிவர் அறிவுரை சொல்ல, அதனால் கோபம் கொண்ட துரியோதனன் அலட்சியமாக தொடையை தட்டி, நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்வதா என்றான். கோபம் கொண்ட மைத்ரேயர், என்னை அவமானப்படுத்தும் விதமாக எந்த தொடையை நீ தட்டினாயோ அந்த தொடையை போரில் பீமன் தன் கதையால் அடித்து பிளந்து விடுவான் என்று சாபம் கொடுத்தார். இப்போது இது ஒரு முனிவரின் சாபமாக மாறிவிட்டதால் பீமன் செய்த சபதம் நியாயப்படுத்தப்பட்டு விட்டது. பாரத போரின் முடிவில் துரியோதனனை பீமன் தொடையில் அடித்து வென்றபோது பலராமன் கோபம் கொண்டு பீமனை தாக்க வந்தார். என்னிடம் கதாயுத்தம் பயின்றவன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி தவறான முறையில் தொடையில் அடிக்கலாமா என வெகுண்டார் பலராமன். அப்போது அவரை தடுத்த கண்ணன், அண்ணா, பீமன் சரியாகத்தான் போரிட்டான். ஆனால் என்ன செய்வது? ரிஷியின் சாபம் வலிமையானதல்லவா? தொடையில் அடிபட்டு இவன் மாள வேண்டும் என்பது மைத்ரேயர் துரியோதனனுக்கு இட்ட சாபம். அதன்படி அவன் விதி முடிந்துவிட்டது என்றான். பலராமனும் சமாதானம் அடைந்து விட்டார். இங்கே கண்ணன் எவ்வளவு விஷயங்களை அறிந்து இந்த லீலைகளை செய்துள்ளான் என்று கவனித்து பாருங்கள். இடுப்புக்கு கீழே வலிமையற்று போவான் என்று துரியோதனனுக்கு பார்வதி தந்த சாபம், நாராயணனால் மரணம் இல்லை என்று சிவன் கொடுத்த வரம், திரௌபதியும் பீமனும் செய்த சபதம் ஆகிய அனைத்தின் அடிப்படையிலும் பீமன் துரியோதனனின் தொடையில் கதையால் அடித்து அவனை வதைக்கும்படி கண்ணன் செய்தான். மேலும் பலராமன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் என்பதை முன்கூட்டியே அறிந்து பீமன் செய்த சபதத்தை முனிவர் தந்த சாபமாகவும் மாற்றிவிட்டான். இப்படி அனைவரின் மனப்போக்கையும் அறிந்திருப்பவராக திருமால் திகழ்வதால் அவர் சகசர அம்சு என்று அழைக்கப்படுகிறார். அம்சு என்றால் பொதுவாக கிரணம் என்று பொருள். இங்கே அம்சு என்ற வார்த்தை அறிவு கிரணத்தை குறிக்கிறது. சகசரம் என்றால் ஆயிரக்கணக்கான என்று பொருள். சகசராம்சு என்றால் ஆயிரக்கணக்கான அறிவு கிரண்களை கொண்டவர், அதாவது எல்லாம் அறிந்தவர் என்று பொருள். அதுவே சகசரநாமத்தின் 484வது திருநாமம். சகசராம்ச நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஞானத்தை திருமால் அளித்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திலே சரணம்.